Hi students, how are you? I hope all are fine and doing good. Stay at home and be safe. Eat healthy food. Take your food on time. Don't waste your food. Wash your hands frequently. Avoid going out of your house. Today we are going to see grade 7 English subject. The red-headed leak. The characters in this story are Sherlock Holmes, the famous detective, Dr. Watson, a doctor and Sherlock's friend, Sebas Wilson, a red-haired shopkeeper, Vincent Spaulding, Wilson's assistant, also known as John Clay, Duncan Ross, Spaulding accompanies a man with red hair, Mr. Jones, a detective from Scotland Yard. Dr. Watson visits the apartment of his friend Sherlock Holmes. He finds Detective Holmes talking to a client with a bright red hair, Mr. Jabez Wilson. Holmes asks Dr. Watson to hear the unusual story of the client. Wilson says that he runs a pawn shop. One day in his shop, his assistant Vincent Spaulding showed an advertisement in the newspaper that announced an opening in the Red-Headed Lake. The announcement promised a salary of £4 a week. Spaulding urged Wilson to apply. The Jimmy red-haired pawn maker did so. Wilson was accepted to the league by Mr. Duncan Ross, the head of the league. ஓகே இந்த பேராகிராஃபில் 2 பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் வாட்சன் வந்து அவருடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவர் வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஹி இஸ் அ டிடெக்டிவ், சரியா? அவருடைய கிளைண்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னா மிஸ்டர் செபேஸ் வில்சன் அப்படிங்கிறவர். இப்போ ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட்சனை இந்த அன்யூஸ்வல் ஸ்டோரியை லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் வந்து ஒரு அடகுக்கடை வச்சுருக்காரு. யார்? வில்சன் வந்து ஒரு அடகுக்கடை வச்சுருக்காரு. ஒரு நாள் அவருடைய அசிஸ்டன்ட் வின்சென்ட் ஸ்பவுல்டிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பார்த்தோம்னா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்னா ஒரு சிவப்பு தலை சங்கம் அப்படிங்கிறது ஒரு சங்கம் உருவாக்குறாங்க. அந்த சங்கத்தில் வந்து வேலை செஞ்சோம்னா ஒரு வாரத்திற்கு 4 பவுண்டு சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் அப்ளை பண்ணுறாரு, சரியா? He learned that the nominal duties consisted only by coming to the office from 10 a.m. until 2 p.m. each day and copying the Encyclopedia Britannica in longhand. This he did for 8 weeks until one day he arrived at the office to find out closed with a notice on the door that the red-headed league had been dissolved. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. Holmes promises to look into the case and Wilson leaves. Holmes and Dr. Watson move to the Wilson shop in Saks Herberg ஸ்கொயர் at once. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரம் அவர் வந்து கண்டினியூவாக ஆஃபீஸ்க்கு போகிறார். ஆஃபீஸ் டைம் பார்த்தோம்னா 10 to 2 p.m. சரியா? ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அந்த என்சைக்ளோட அந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சத்தில் உள்ள வேர்ட்ஸை வந்து எழுதணும். அவ்வளோதான் அவருடைய வேலை. இப்போ வந்து அது மாதிரி 8 வீக்ஸ் போயிடுறாரு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அந்த கடை வந்து க்ளோஸ்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த சங்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இதை நினச்சி இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை யாரும் முட்டாளாக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் இந்த கேஸை யார்கிட்ட எடுத்துகிட்டு வர்றா அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு. சரியா? இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் என்ன செய்ய போகிறாங்க இதுதான் பார்க்க போகிறோம். சரியா? லெட்ஸ் ரீட் த பிளே. எக்ஸ்ட்ராக்டட் நோ த ஹேப்பனிங்ஸ். Outside Wilson shop in Saks Herberg Square, Holmes is walking up and down. Now and then he hits the ground outside the shop with his walking stick. Then he knocks on the door of the shop. Spaulding opens the shop door. The leg of his trousers were dirty. இப்போ இந்த ஷாப்புக்கு வெளியே வந்து நின்று மேலே கீழே நடந்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா குச்சியை கிரவுண்டில் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவர் அந்த டோரை தட்டுறாரு. அங்கேருந்து ஸ்பவுல்டிங் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஷாப் டோரை ஓப்பன் பண்ணி அவருடைய ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரௌசர்ஸ்லாம் வந்து டர்ட்டியாக இருக்குது. இதை வந்து யார் நோட் பண்ணுறா அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நோட் பண்ணுறாரு. Can I help you? Yes. How can I get the strand? 3rd on the right and 4th on the left. Holmes. He is very clever young man. Watson, is he? Why did you ask about the strand? You know London very well. You wanted to see him. Holmes. Did you notice his trousers? Watson. His trousers? No, but I saw you hit on the ground with your stick. Holmes. My dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind Saks Herberg Square. You had to go work. Yes, yes, to the hospital. Right, but I want your help tonight. Come at 10 o'clock.
நான் இந்த சீன் ஒன்றில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போய் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டனே வந்து ஸ்பவுல்டிங் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு. கடற்கரைக்கு போகிற வழி எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து வாட்சன் கேட்குறாரு, உனக்கு லண்டனை பற்றி எல்லாமே நல்லா தெரியும், அப்புறந்துக்கும்போது எதுக்காக வந்து நீ வந்து ஸ்ட்ரெண்டுக்கு போகிற வழி எதுன்னு கேட்ட அப்படிங்கும்போது, இல்லை நீ வந்து அவனுடைய ட்ரௌசர்ஸ்லாம் பார்த்தியா, அவனுடைய ட்ரௌசர்ஸ்லாம் வந்து அழுக்கடைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அதை கவனிக்கலை, நீங்கள் தரையை தட்டினதை தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சரி, அப்போ சீன் 2ல் வந்து இந்த பேங்க்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராங் ரூம் அட் த பேங்க் வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிராட்ஸ் இன் ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் அண்ட் போலீஸ்மேன்ஸ் ஆர் ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் த பாக்ஸஸ். இப்போ எல்லோரும் ஒண்டி இருக்கிறாங்க. ஹோம்ஸுக்கு இஸ் எவ்ரி திங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ், எல்லாமே ரெடியாக இருக்கா கேட்குறாரு ஜோன்ஸ். மை மென் ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் ஆன் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப். என்னுடைய மனிதர்கள் எல்லாம் வந்து எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட் டோர் பேங்க் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நியர் த ஷாப். குட், now we must be quiet and wait. எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாரு. he puts out the light, the strong room is dark but we can see men waiting behind the cracks. Nothing happens. Watson look at his watch. Watson whispering, it's 11:15 Holmes when don't spoil your investigation. எல்லாமே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. they see a light coming through the stone floor. Suddenly the stones give way. First a hand with the gun comes out of the ground, then another hand. Spaulding comes out, followed by Ross. To Ross, now how have you got? With this light, Holmes comes out with the behind his box and hits the Spaulding's arm. Now the gun is on the ground. Ross quickly gets back into the tunnel. Jones wants to stop him, but he cannot. You can't get away, John Clay. No, but Ross, my friend, there are 3 men waiting for him at the other end. You think of everything, Holmes. You are very clever. So you are John Clay. Your red-headed leak was clever. இப்போ இந்த சீன் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அங்கேருந்து வெளியேருந்து கன் தாங்கியிருந்து வர்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ரொம்ப கிளவர் ஜான் கிளே, நீ வந்து தான் ரெட் கிளட்டோட தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? சீன் 3ல் வந்து என்ன நடக்குதுன்னா, there was never any red-headed, அப்படி ஒரு சங்கமே இல்லை. The villain wanted Wilson away for the shop for some hours every day. Then Clay saw the color of Ross' hair and thought of red-headed leak. So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel very clever. இப்போ எல்லா நாளும் வந்து இவர் வந்து வெளியே ஒரு கொஞ்சம் நேரம் இந்த வில்லன்களுக்கு தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, இந்த இதில் வந்து ஒரு சுரங்க குழி அமைக்கணும். இந்த இதுக்கும் பேங்க்கு இடையில ஒரு சுரங்க குழி அமைச்சு அங்கே இருக்கிறத வந்து திருடுறதுக்காக இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதனால வந்து இவர் வந்து அந்த வெளியில் போகிற நேரம் வந்து இவங்களுடைய ஷாப்பில் வந்து சுரங்க குழியை அமைக்கிறாங்க. So Spaulding is John Clay, the notorious thief. When did you first know that? எப்போ உனக்கு தெரிஞ்சு? I suspected when Spaulding was happy to work in the half wage. எனக்கு எப்போ சந்தேகம் வந்துச்சுன்னா, ஒரு குறைஞ்ச ஊழியத்துக்கு வந்து அவர் வேலை செய்கிறோன்னு சம்மதிச்சார்ல, அப்போ எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. Why I thought Spaulding often went down to the cellar. What's he is doing down there? I thought tunnels. Is Spaulding making a tunnel? I thought. To another building, Watson. You saw me hitting on the ground with my stick outside the shop. ஆமாம், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த செல்லுக்கு அடியில் போய் உட்காந்து, அதாவது அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிறதுக்கு தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் அண்டர் கிரவுண்ட்லேயே வேலை செஞ்சிட்ருக்காரு. அதனால தான் நான் வந்தேனே இங்கே வந்தேனே கிரவுண்டில் வந்து அந்த ஸ்டிக்கை வந்து தட்டிக்கிட்டே இருந்தேன். எஸ், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். அந்த சுரங்க குழி வந்து முன்னாடி இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்றாரு. எஸ் ஐ டிட் அண்ட் ஐ வாஸ் இன்ட். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த செல்லர் வாஸ் பிஹைண்ட் த ஷாப். அந்த சுரங்கக்குழி எங்கே இருக்குது? பின்னாடி தான் இருந்திருக்கு. தென் ஐ சா த மேன் Spaulding. I recognized him immediately. Did you see his trousers? They were dirty. Watson, why? Because making the tunnel is dirty work. Very clever, Holmes. Then I went to the next street of the bank of the shop and what I did see the bank. The bank, yes, of course. Why is that young man making a tunnel? I thought to get the bank's strong room, of course. But why do not? How did you know? இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் பின்னாடி போய் பார்க்குறப்ப தான் அங்கே பேங்க் இருக்குது தெரிஞ்சுது. அப்போ பேங்க்கில் இருக்க அந்த லாக்கர் ரூமை தான் அவங்க வந்து இது பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எப்படி வந்து நைட்டு தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. இப்போ எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பிகாஸ் தே க்ளோஸ் த ஆஃபீஸஸ் ரெட் ஹெட் லேக். அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
இந்த டன்னல் ரெடி ஆயிருச்சு, அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். அண்ட் இன்னைக்கு வந்து அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே, நல்ல நாள். இந்த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே, சண்டேல வந்து பேங்க் இருக்காது. அதனால வந்து ஐ வுட் ஹாவ் கிவன் த தீவ்ஸ் இனஃப் டைம் டு கெட் அவே. அதனால வந்து இன்னைக்கு நல்ல நாளாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் தே டிடின் கெட் அவே ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். அவங்க வந்து உள்ளர தானே இருக்காங்க, வெளியில் போகலையே. தட்ஸ் வெரி ட்ரூ. அவங்க உள்ளர தான் இருக்காங்க, ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் உள்ள சம்மரியை முடிக்கிறாங்க. In this class we learn about the supplementary, the red-headed leek. Okay, how that they make fool of that pawn shop owner and how they dig the underground tunnel to rob the bank. That's what we have seen in this class. Watch the video and learn the exercise. We will meet in the next video. Thank you, children.